உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்பாவே என்னை விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அழுதாரு. என்னது? ஆதி அழுதானா? கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும்னு சொன்னல. நான் சின்ன குழந்தை தானே பாட்டி, எனக்கு தனியா இருக்க பயமா இருந்தது. இந்த வீட்ல என்ன நடக்குது? கண்டிப்பா அத்தை ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியுது. எதுக்கு இப்படிலாம் பண்றாங்க? குழந்தைன்னு கூட பார்க்காம தமிழ திட்டிட்டு இருக்காங்க. கடவுளே, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்களோ தெரியலையே. ஆதி போற போக்க பார்த்தா நம்ம நினைச்ச விஷயம் எதுவும் நடக்காது போல இருக்கு. சீக்கிரமா ஆதி பாரதி ஆபீஸ் கூட்டு போறான். நம்ம வேடிக்கை தான் பார்க்க போறோம். என்ன சொல்ற அறிவு? அதான் பாரதிக்கு வீட்டு பொறுப்பை கொடுத்து வீட்டை விட்டு நகர விடாம பண்ணிட்டோமே. இது எவ்வளவு நாள்னு நினைக்கிறீங்க அத்தை? அப்பா சொன்னதுதான் சரி. எனக்கும் அந்த சந்தேகம் வந்துருச்சு. ஆனா இப்ப என்ன பண்றதுதான் எனக்கு தெரியல. சரியா சொன்ன ஸ்வேதா, நானும் அதான் சொல்றேன். ஆதி பாரதி ஆபீஸ் கூட்டு போறதுக்குள்ள ஸ்வேதாக்கு ஆபீஸ்ல இருக்க எல்லா பொறுப்பையும் நிரந்தரமாக்கணும். அறிவு, சாரதா ஒரு தடவை சொன்னதுதான். ஸ்வேதாவுக்கு இந்த சொத்துல நான் கொடுத்த பங்கு அவ பேர்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சாரதா குரூப் ஆஃப் கம்பெனில அவ ஒரு பார்ட்னர். அப்புறம் என்ன பிரச்சனை? ஆதி தாங்க பிரச்சனை. ஆதி நினைச்சானா ஸ்வேதாவை ஒண்ணுமே இல்லாம பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. நீ சொல்றதும் சரிதான் அறிவு. ஸ்வேதா, நம்ம வக்கீலுக்கு போன் பண்ணி நான் பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லி அவரால எப்ப வர முடியும்னு கேளு. சரி அத்தை, நான் பேசுறேன். ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சுத்தமா மறந்து போயிடுச்சுல. என்ன சொல்ற? பா, மாமா எனக்கு தானே அத்தை சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காங்க. எனக்கு மாமா வேணும். எனக்கு இந்த வீட்ல பாரதி மாமா கூட இருக்கிறது சுத்தமா சகிச்சுக்கவே முடியல. எனக்கு சொத்து ஷேர் எதுவுமே வேணாம். எனக்கு மாமா மட்டும் போதும். அவர் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். இந்த வீட்ல நம்மள சுத்தி பெரிய சதையே நடந்துட்டு இருக்கு. அத்தை என்கிட்ட அவ்வளோ பாசமா பேசி வீட்டு பொறுப்பு அத்தனையும் என்கிட்ட கொடுத்தாங்களே, அப்ப அதெல்லாம் நாடகமா? இவங்களுக்கெல்லாம் ஏன் என்ன பிடிக்கல? ஆதிக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் இந்த ஸ்வேதா ஆதியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வரணும். ஆதி அவரோட அம்மா என்ன முழு மனசோட ஏத்துக்கிட்டாங்கன்னு அவர் நம்பிட்டு இருக்காரு. இது தெரிஞ்சா அவர் உடைஞ்சு போயிடுவாரே. ஆனா வேற வழி இல்ல. இந்த விஷயத்தை ஆதி கிட்ட சொல்லிதான் ஆகணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.